I got a potato. I got a potato. What did I say? புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. I got a potato. கோட்டப்ப I got a potato. Still not clear? Yes. That's right. So I got up at 8. ஓகே. கேட்டிங்களா? கிளைண்ட்ஸ் பேசுறது ஓரளவுக்கு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் பேசுறது அவங்களுக்கு சுத்தமாக புரியல. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. There are only two situations. Number one, to learn anything by staying in the very environment. அந்த பகுதியில் அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க மத்தியில் இருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் அந்த லாங்குவேஜை அக்வயர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீப்புள் வந்து நார்த் இந்தியா போகிறாங்க, நம்ம ஜவான்ஸ் போகிறாங்க நார்த் இந்தியாவுக்கு, ஹிந்தி கற்றுக்கிட்டா உள்ள இன்டர்வியூக்கு போகிறாங்க இல்லை, பட் அவங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜை கிட்டத்தட்ட மறந்துட்டு அவங்க ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல இருந்தால் கற்றுக்கலாம். ரெண்டாவது சிஸ்டம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இல்லை. நம்ம ஸ்டேட்டில் பிஹெச்டி இன் இங்கிலீஷ் இஸ் கன்சிடர்ட் டு பி பிக் ஜீரோ இன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ். ஏன்? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை தமிழ்ல எழுதலாமா? முடியாது. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ரெண்டு தான் ஆப்ஷன். கரெக்ட்னோ? ஹிந்தி அவங்களுக்கு மதர் டங், நார்த் இந்தியன்ஸ்க்கு மதர் டங் ஈஸியா இருக்கும். கரெக்ட்னோ? இங்க வந்து நமக்கு ஒரே ஆப்ஷன் லெஃப்ட் வித் திஸ் இங்கிலீஷ். ஆங்கிலம்ன்றதை பத்தி பேசும்போது சாட்டை படத்துல சமுத்திரக்கனி சொல்லுவார்ல, பசங்களுக்கு ஆங்கிலம் வெளியில இருந்து வந்த ஒரு மொழி, இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆட்சி செய்யற ஒரு மொழி, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் ஆங்கிலத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 20 to 30% வைக்கலாமே குறைந்த அளவுக்கு. நிறைய பேர் சொல்ற பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு அவங்க பேசுறது புரியுது, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு புரியுது, ஆனால் அதுக்கு திருப்பி நாங்கள் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து என் பையனையோ பொண்ணையோ அவ்வளோ ஃபீஸை கட்டி, லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிப்பேன்னு படிக்க வைக்கிறேன். ஆனால் அவனால் இங்கிலீஷே பேச முடியலையா சுத்தமாக? அது உண்மையில ஒரு இவ்வளோ காசை கட்டி படிக்க வைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன கஷ்டத்துக்கு உண்டாகும். ஸோ ஆங்கிலம்ன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ அத்தியாவசியமான ஒன்றா மாறிடுது. இப்போ ரைட் ஃப்ரம் ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, தென் எம்ப்ளாயீஸ், ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ், ப்ரொஃபஷன்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், டாக்டர்ஸ், நர்சஸ், நேம் எனி ப்ரொஃபஷனல், அண்ட் தே நீட் இங்கிலீஷ்ங்கிறது தட் யூ நோ. We have seen and we have trained them. They have kind of plenty of issues with them, right? இப்போ இங்கிலீஷை வந்து நம்ம காமனாக ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்குது எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது மட்டும்தான். சிலர் கேட்குறது நீங்கள் சொல்கிற மாதிரி கூட கேட்பாங்க. எப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட்டு பேசினா போதும், பிகாஸ் அது பேசுகிறதுங்கிறது ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டியாகவும் மற்றதெல்லாம் வந்து ஒரு டஃப்பான ஆக்டிவிட்டியாகவும் அவங்க வச்சுருக்காங்க. எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்போ பேச தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு ஒரு பேசிக் ஒன்று இருக்குல்ல, பேசிக் இப்படி தான் பேசணும். இந்த பேசிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தமிழில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். சாப்பிட்டீங்களா அப்படின்னா சாப்பிட்டேங்கிறது தானே கரெக்டான ஆன்சர். தினமும் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நேற்று சாப்பிட்டேனே, மனுஷனாக பிறந்தா சாப்பிட மாட்டானா? இது ஆன்சராக இருக்க முடியுமா? ஆனால் இந்த வாக்கியத்தில் ஏதோ மிஸ்டேக் பார்க்குறீங்களா? இல்லை. தட் இஸ் கிராமர். அப்போது இப்போ நம்ம பேசினா புரிஞ்சுக்கிறேன், ஆனால் பேச முடியலன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? என்ன பேசுறது, எங்கேருந்து பேசுது? அவங்க பேசுகிறத புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா யூன்னு யூஸ் பண்ணலாம், தேன்னு யூஸ் பண்ணலாம், கம்பெனின்னு சொல்லலாம், ஸ்கூல்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம தமிழில் அதுக்கு மோஸ்ட்லி தெரியாது. நமக்கு தெரிஞ்சதே இங்கிலீஷில் தானே. அப்போது இது ஆர்டர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். கரெக்ட். நீங்கள் வச்சுக்கிற பேர் எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு அதை ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வரும்போது அது ஆர்டர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்பீச்சை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், we will be able to beautifully respond. சிம்பிள் வே. அப்போ லாங்குவேஜாக 3 தான் இருக்குது: பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆர்டர் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது இந்த நேம், வெர்பு, ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்பீச்னா அரேஞ்ச்மெண்ட்டு. எப்படி நீங்கள் கரெக்டாக தப்பு இல்லாமல் சொல்ல முடியும்? இப்போ நம்ம தமிழில் இப்போ உரையாடிட்டு இருக்கோம்ல, இந்த விஷயத்த நானும் மிஸ்டர் நவீனும் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்டர் நவீனும் நானும் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும், நானும் மிஸ்டர் நவீனும். இது எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. பியூட்டி ஆஃப் தமிழ். இது இங்கிலீஷில் போயிட்டீங்கன்னா யூ கான்ட் டூ தட். அதுதான் ஆர்டர் ஆஃப் ஸ்பீச். ஓகே. அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது வந்து என்ன யூஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ணணும், அப்புறமா நோ ரூல்ஸ். இந்த முதல் 3 வேர்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், க்ரூஷியல் வேர்ட்ஸு. இது ஒரு சின்ன டெக்னிக் தான், பெரிய விஷயமெல்லாம் இல்லை. கொஞ்சம் அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சிட்டாங்கன்னா நம்ம பீப்புள் மாதிரி உலக அளவில் லாங்குவேஜ் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகே. பிகாஸ்
முதல்ல சில சில விஷயங்கள் நம்ம வந்து லாங்குவேஜ் எடுத்துகிட்டு ஹெசிடேட் பண்ணுறது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறது, இதெல்லாம் விடுங்க. இது நம்ம தாய்மொழியா? நம்ம தாய்மொழி தமிழ் தானே. நமக்கு என்ன பிரச்சனை? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது செகண்ட் லாங்குவேஜ். ஒரு செகண்ட் லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது ஒரு மொமெண்ட் ஆஃப் ப்ரைடு இல்லையா? யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் லேர்னிங் த செகண்ட் லாங்குவேஜ். எதுக்காக? நீங்கள் யார் கூடயோ கணக்கில் இருக்க போகிறீங்க. நீங்கள் கணக்கில் இருக்க போகிறீங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு உங்கள் லாங்குவேஜ் தெரியாது. இப்போது அந்த பர்சன் உங்களோட கம்யூனிகேட் பண்ணி அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும்னா அவரால் முடியாத ஒரு விஷயத்தை உங்களால் முடியுது. அதனால் நீங்கள் இங்கிலீஷை எடுத்துட்டீங்க கையில், லேர்ன் பண்ணிட்டீங்க, அவரோட கனெக்ட் பண்ணுறீங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க. இதுதான சுச்சுவேஷன். இது நம்ம ஆளுங்களோட வேறு யாராலையும் அவ்வளோ நேர்த்தியாக செய்ய முடியாது. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னதான் ஆங்கிலம் நீ சின்ன வயசுலேருந்து படித்த என்னன்னாலும் பேச பேச தான் அந்த மொழியோட விஷயம் இன்னும் அதிகமாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நிறைய இங்கே எப்படி ஆங்கிலத்துக்குன்னு ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் இருக்கும், ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் கூட நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஆனால் ரெகுலராக ஒரு 3 மாதம் 4 மாதம் ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் போய் பேச முடியாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த ஹிந்தி இங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே நார்த்லேருந்து வர பீப்புள் கூட பேசுவாங்க. ஒரு மளிகை கடை வச்சிருவாங்கன்னு வைங்க, ரெகுலராக அங்கே நிறைய நார்த் இந்தியன்ஸுங்களாம். அந்த கடைக்காரர் அவ்வளோ சர்வசாதாரணமாக ஹிந்தி பேசுவார். அவர் எந்த கோச்சிங் கிளாஸ்லுமே படிச்சிருக்க மாட்டார். காரணம் அவர் பேசி பேசி தான். அப்போ இது எப்படி இருக்கலாம்? ஒன்று, நான் ஏதாச்சும் ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா, இல்லை என்னோட சர்க்கிளில் ஓரளவுக்கு பேசுவாங்க, நான் அவங்ககிட்ட பேசி பேசி இங்கிலீஷ் கற்றுக்கலாமேன்ற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ ஹவு இட் டிஃபர்ஸ்? There are only two situations. Number one, to learn anything by staying in the very environment. அந்த பகுதியில் அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க மத்தியில் இருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் அந்த லாங்குவேஜை அக்வயர் பண்ணிக்கலாம். கரெக்டும். இப்போ நம்ம பீப்புள் வந்து நார்த் இந்தியா போகிறாங்க, நம்ம ஜவான்ஸ் போகிறாங்க நார்த் இந்தியாவுக்கு, ஹிந்தி கற்றுக்கிட்டா உள்ள இன்டர்வியூக்கு போகிறாங்க இல்லை. பட் அவங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜை கிட்டத்தட்ட மறந்துட்டு அவங்க ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்? அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல இருந்தால் கற்றுக்கலாம். ரெண்டாவது சிஸ்டம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இல்லை. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கிற ஏரியாவில் இல்லை நம்ம ஏரியாவில் அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருப்பாங்க நம்ம ஸ்டேட்டில். அங்கே போய் கூட நம்ம 3 மாதம் தங்கலாம்னு வச்சுக்கோங்களேன், கற்றுக்கிறதுக்காகவே போகலாம். இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துகிட்டா எங்கே போய் நம்ம ஏரியாவில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க மத்தியில் தங்குறது? கரெக்ட்னா? அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் லேர்னிங் இஸ் ரிக்வயர்ட். ஒரு சிஸ்டமேட்டிக் வே, வெரி சிம்பிள். அந்த கைண்ட் ஆஃப் கான்செப்ட் மட்டும் நம்ம கையில் வச்சுருந்தோன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அக்வயர் த லாங்குவேஜ். இப்போ 2 ஆப்ஷன் நீங்கள் சொன்னது, ஒன்று இன் தி என்வாரன்மெண்ட் ஆர் ஃப்ரம் அ சிஸ்டமேட்டிக் வே. அந்த சிஸ்டமேட்டிக் வே எங்கே கிடைக்கும்? நீங்கள் அகைன் சொல்கிற மாதிரி யாரோ ஓரளவுக்கு பேசுகிறவங்க கூட பேசுகிறதுனால அவங்களே பாவம் ஓரளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்னோ? அவங்களே தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்க முடியும்? ஸோ சர்டன்லி யூ நீட் அசிஸ்டன்ஸ் ஆஃப் சம் எக்ஸ்பர்ட்ஸ். அது வந்து அதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஆங்கிலோ அதை தானே பண்ணுது. தனித்தனியாக ஒரு வேர்டுக்கும் மீன்ஸ் ஒரு மாடியூலுக்கும் தனித்தனி எக்ஸ்பர்ட்டை வச்சு இல்லை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு லாங்குவேஜ் ஓரளவுக்கு தெரியும்னா எனக்கு ஒரு மாதிரியான ஒரு கைடு இருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப அடிப்படையில் இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி கைடு இருப்பாங்களோ? அப்சல்யூட்லி. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ டாப் லெவல் ஒரு கார்ப்பரேட் லெவலில் ப்ரொஃபஷனல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஹீ இஸ் ஆல்ரெடி யூசர் ஆஃப் இங்கிலீஷ், இன்ஃபேக்ட் கரெக்ட் யூசர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் மோர் ஓவர் கேர்ஃபுல் யூசர் ஆஃப் இங்கிலீஷ். இப்போ அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் ஹவு டு பி எஃபெக்டிவ் யூசர் ஆஃப் இங்கிலீஷ், ஹவு டு கேப்டிவேட் தி ஆடியன்ஸ். இப்போ அந்த ஆடியன்ஸ் எப்படி கேப்டிவேட் பண்ண முடியும்? ஓரளவுக்கு பேசியா, ஓரளவுக்கு ஏதோ இருக்கிறத வச்சு பேசியா? சான்ஸே இல்லை. அங்கே இருக்கிற அத்தனை ஆடியன்ஸுக்கும் இவர் பேசுகிற விஷயம் புதுசாக இருக்கணும், இல்லை அதில் ஏதாவது ஒரு செக்ஷனாவது புதுசாக இருக்கணும். ஒரு சில பர்சன்டேஜ் புரியவே கூடாது. அப்படின்னா மட்டும்தான் இவர் வந்து அப்பர் ஹேண்டடாக இருக்க முடியும். கரெக்டா? அப்போ அதுக்கு அவரை போய் எப்படி சாதாரணமான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினரை வச்சு அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ண வைப்பீங்க? கரெக்டா? இவருக்கே சரியா பேச தெரியாது, அவருக்கே தெரியாது, ஓரளவுக்கு தானே தெரியும். அந்த இங்கிலீஷ் அவருக்கு தெரியும், இவரை விட பெட்டராகவே பேசுவார். அதனால அவருக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சென்ட், இந்த மாதிரி எஃபெக்டிவ் அட்வான்ஸ் லெவல் ஆக்சென்ட் வேணும்னா ஃபெனடிக்ஸ். அந்த ஃபெனடிக்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஆக்சென்ட் அக்வயர் பண்ண முடியும். சும்மா இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணுறாங்க, அது டேஞ்சரஸ். நிறைய பேர் அவமானப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்ககிட்ட வந்து அதை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஃபைன், என்னோட குவாலிட்டி வந்து என்ன அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண யாருமே கிடையாது சார், ஐ எம் மாஸ்டர் இன் தட். பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வந்து இட்ஸ் வெரி ஆக்வர்ட், ப்ளீஸ் கெட் அவுட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐ ஃபெல்ட் ஷோ அஷேம்டு. இப்போ இது எப்படி நான் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். உங்கள் லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருக்கா? நோ. கண்டென்ட்? நோ. டெக்னாலஜி? நோ. ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம். ஓகே. கரெக்ட்.
Right. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஷாக்கிங் விஷயம் சொல்கிறேன். ஓங்கிற சவுண்ட் நம்மக்கிட்ட இல்லை. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா, தெரியுமா? இல்ல சொல்லுங்க. தட் இஸ் ஓங்கிற சவுண்ட் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கிளியர்லி தேர் எக்ஸிஸ்ட் நோ ஓ சவுண்ட். ஓ சவுண்ட் இல்லை. இப்போ நீங்கள் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க? கரெக்ட்னோ? அப்போ ஓங்கிற சவுண்ட் எல்லாமே வந்து ராங் சவுண்ட் தானே. லைக் திஸ், யாருக்கு என்ன கொடுக்கணும்? அப்போ இது எல்லாமே ஒருத்தர் தெரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்க, நீங்கள் வேரியஸ் பீப்புளை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா எங்கேயாவது? அப்புறம் ஏன் இந்த இன்டர்நேஷ்னல் பாடிஸ் எல்லாம் லாங்குவேஜை தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் வைக்கிறாங்க? நம்ம ஸ்டேட்டில் பிஹெச்டி இன் இங்கிலீஷ் இஸ் கன்சிடர்ட் டு பி பிக் ஜீரோ இன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ். ஏன் நாலேஜ் வைஸ் இல்லை. அவர் எக்ஸ்பர்ட். ஷேக்ஸ்பியரை இவரோட யாராலையும் அவங்களாலேயே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அவரை நேரடியாக உள்ளே விட மாட்டாங்க. கரெக்டா? நம்ம யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கம்மியான யூனிவர்சிட்டிஸா? நம்ம யூனிவர்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பிஹெச்டி அவங்க அப்படியே எடுத்துக்க வேண்டியது தானே, இங்கிலீஷ் தானே. ஏன் எடுத்துக்கிறது இல்லை? ஏன்னா அகெயின் தே வாண்ட் டு டெஸ்ட். நீங்கள் கரெக்டாக தான் புரிஞ்சுருக்கீங்களா? அப்படி நாளாக பிரித்து ஏன் டெஸ்ட் வைக்கணும்? உங்கள் இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்டர்வியூலேயே முடிச்சிடலாம் இல்லையா? அப்புறம் ஏன் ரிட்டன் டெஸ்ட்டு, கிராமர் டெஸ்ட்டு, லிசனிங் டெஸ்ட்டு, ஸ்பீக்கிங் டெஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஏன் 4 டெஸ்ட் கொடுத்து பண்ணுறீங்க? அப்படின்னா யாரும் இந்த வேர்ல்டில் மாஸ்டர் ஆஃப் ஆல் இல்லை, எக்ஸ்பர்ட் ஆஃப் சம்திங். அதனால நம்ம 4 எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் ட்ரெயின் பண்ணுறோம். ஒருத்தருக்கும் 4 எக்ஸ்பர்ட்டை வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். அப்போது பேசிக் லெவலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி வேணும்னா அதுக்கான மினிமம் லெவல் ஆஃப் பீப்புள் இருந்தால் தான் அவங்களோட கோஆர்டினேட்டாக பண்ணுவாங்க. நல்ல ஹைஃபையாக இருக்கிறவங்களுக்கு இறங்கி வந்து ட்ரைனிங் கொடுக்கவே தெரியாது முதல்ல. ஆமாம் சார், எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அப்படி பார்க்கும்போது இங்கே பெரும்பாலும் பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு மேஜர் கேட்டகரியாக இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு நான் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிக்கிறேன். எனக்கு ஸ்கூலில் இருக்கும்போது பெருசாக தெரியல, எனக்கு சுற்றி இருக்கவங்களாம் தமிழ் பேசுகிறாங்க. காலேஜ் போகிறேன்னு சுற்றி இருக்கவங்க தமிழ் பேசுகிறாங்க. ஸோ ஐ கேன் கோப் அப். ஒன்ஸ் இந்த ஒரு ஆஃபீஸ் யூஸ்ன்னு வரும்போது அங்கே எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி பேசுன்னு தெரியல, மேனேஜர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறது தெரியல. இங்கே தான் அவங்க வந்து முதல் முறையாக இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியாதுலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் தெரியும். ஆனால் அதை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பேசுறதா இருக்கிற ஒரு பெரிய பயம் இருக்கும். இவங்க பயன்படுத்துகிற ஒரு முறை எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க யாருக்குன்னா இங்கிலீஷ் பேசணும்னா அவங்க ரிட்டனாக மைண்டில் யோசிப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த ரிட்டனாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டு அவங்க பேசணும். ஸோ அவங்க பேசும்போது ஆப்வியஸாக அது எப்படி இருக்கும்னா ரிட்டன் லாங்குவேஜில் இருக்கும். ஓகே, அது எதிர்க்கிறவங்க ஆப்வியஸாக கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓகே இவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக பேச மாட்டாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி நாங்கள் கரெக்ட் பண்ணுவாங்க? தட்ஸ் ரைட். திஸ் இஸ் கம்மிங் அண்டர் அ கான்செப்ட் கால்டு கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டில் வந்து இப்போ ஆஸ் யூ சே நேட்டிவ் ஸ்பீக்கராக நாம் என்ன பண்ணுறோம்? நீங்கள் தமிழ் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த உரையாடலை இப்படியே எழுதி கொடுங்கன்னு சொன்னால் இப்படியே எழுதி தருவீங்க, அது வேற லாங்குவேஜ். பட் கமிங் டு இங்கிலீஷ் நமக்கு யாரும் அந்த கான்ட்ராக்ஷன்ஸை சொல்லி தரல. புரியுதுங்களா? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். I got a potato. What did I say? புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. I got a potato. I got a potato. Still not clear? Yes. That's right. So I got up at 8. Okay. Right? I got up at 8. Supposing when you write down, you would write this way. Mail is not a problem. We people are very comfortable with understanding the mail and picking some templates, then throwing as a response. That is different. Coming to overseas conversation, clients பேசுறது ஓரளவுக்கு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நான் பேசுறது அவங்களுக்கு சுத்தமாக புரியல, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அது என்னென்னா ஐ காட் அப், இந்த ரெண்டு சேர்க்கும்போது ஐ டப்பு அப்படின்னு வரும் கான்ட்ராக்ஷன், வேர்ட் பவுண்டரி. அண்ட் அப் அட் பட் அட் 8 தட்ஸ் இட். ஸோ ஐ காட் அப் அட் 8, தட்ஸ் இட். இதுதான் ஆக்சென்ட்டுக்கு உண்டான ஒரு கைண்ட் ஆஃப் பேசிக். பட் இங்கே ரொம்ப ஓரளவுக்கு இது ஒரு ஃபாரின் பேச வேண்டியது இல்லை. அட்லீஸ்ட் இந்த கான்ட்ராக்ஷனோட பேசும்போது தான் நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் வந்து நேச்சுரலாகவும் டிஃபர் ஃப்ரம் ரிட்டனாகவும் வரும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஆக்சென்ட்டை நீங்கள் சொல்ல முடியுமா? இதே ஐ காட் அப் அட் 8ன்றது இங்கே பேசுனா எப்படி பேசியிருக்க வேண்டியது இருக்கும்? தட்ஸ் ரைட். இங்கே பேசும்போது ஐ காட் அப் அட் 8 o'clock, ரைட்? ஐ காட் அப் அட் 8 and I went out for work. I worked until 2 and I stepped out for lunch, right? இது வந்து நம்மளுடைய லாங்குவேஜ். I got up at 8, went out for work, worked until 2, stepped out for lunch, back on the seat. இது வந்து கொஞ்சம் கான்ட்ராக்டட். இது கண்டிப்பாக அந்தந்த லாங்குவேஜினுடைய ஃப்ளேரில் we call it as like,
அது கொஞ்சம் மறையாமல் இருந்ததுன்னா நம்ம பட் லாங்குவேஜ் இது இந்த அளவுக்கு நெசசரியா இருக்கா? இப்ப இருக்க காலகட்டத்திலும் இருக்கா? உங்களுக்கு நெசசரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் மீட் பண்ணிக்கிட்டா நெசசரி இல்லை தான். ஓகே, ஓகே. வாட் இஸ் கால்டு குளோபலைசேஷன்? நம்ம ஸ்டேட்டோடையோ நெய்பர் ஸ்டேட்டோடையோ வச்சுக்கிறது குளோபலைசேஷன் இல்லை. அது காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு கண்ட்ரியோடு இணையும் போது தான் குளோபலைசேஷன் வருது, ரைட்? இப்போ குளோபலைசேஷன் நம்ம லீடர்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஃபெச் பண்ணிட்டு வராங்க. கஷ்டப்பட்டு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பிஸ்னஸ் கொண்டு வந்து உள்ளே கொடுக்குறாங்கல்ல, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வேண்டியது யார்? கரெக்ட்னோ? அவங்க அந்த ட்ரைனிங் தருவாங்க. ஸோ உள்ளே விட்ட உடனே நம்ம எம்ப்ளாயீஸை கேதர் பண்ணுறோம், நம்ம ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணுறோம், இந்த ஸ்டாஃப் தான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 5ல் விளையாதது 50ல் விளையுமான்னு. ஸோ நிறைய பேரண்ட்ஸோட கவலையாக தான் இருக்குது. நான் வந்து சின்ன வயசுல தான் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதால ஆப்வியஸாக அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான் படிப்பான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பட் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தான், இதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலையே. இது நம்ம எப்படி இதை ஜஸ்ட் லைக் தட் ஸ்கூல்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுற முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸும் அப்படி இல்லை. குறிப்பிட்ட சில ஸ்கூல்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. இந்த கம்பேரிசன் ஏன் அப்படி இருக்குது? சில ரொம்ப நல்ல ஸ்கூல்ஸில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் பேசுகிற இங்கிலீஷை இங்கே பார்த்தீங்கன்னா பையன் நல்லா படிப்பான், அவன் படிப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனாக இருப்பான். ஆனால் அந்த 5th ஸ்டாண்டர்ட் பையன் கிட்ட இந்த 12th ஸ்டாண்டர்ட் பையனால இங்கிலீஷ் பேச முடியாது. ஸோ ஹவு டஸ் இட் டிஃபர் சார்? ஸ்கூலிங் அப்படின்னா தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் anybody, right, on this earth. Schooling the first stage of going out for learning something அப்படின்னு வச்சுக்கலாமே. பேரண்ட், மதர், ஃபாதர், அவங்கள தாண்டி டீச்சர்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ். அடுத்தது 3rd டீச்சர் தான் வந்து ஸ்கூல் டீச்சர், கரெக்ட்னோ? அப்போது நம்ம பெரிய ஒரு ட்ரீமோட நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம ஒரு ஸ்கூலில் விடும்போது அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். எவ்வளோ பாஷாக இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சருக்காக வேண்டி கொண்டு போய் விடுறாங்க. இதில் ரோல் என்னென்னா டீச்சர்ஸ் ரோல் இஸ் வெரி 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 குரூஷியல். இது ஃபஸ்ட்டு அந்த ஒரு 5 இயர்ஸ் அந்த ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல, டீச்சர்ஸ் வந்து ஒருத்தருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஒரு ஆல்ஃபபெட் அப்படின்னு வச்சுப்போமே. இங்கே தானே இந்த கரெக்ஷனே தேவைப்படுது, இங்கே தானே ரெக்குவயர்மெண்ட்டே தேவைப்படுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு டே, ஆன் த ஃபஸ்ட்டு டே த ஃபஸ்ட்டு கிளாஸ், இன் த ஃபஸ்ட்டு கிளாஸ் த ஃபஸ்ட் வேர்ட், அது ஃபஸ்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் ஆல்ஃபபெட் இஸ் ராங்லி டாட் பை த ஃபஸ்ட் டீச்சர் இன் சம் ஸ்கூல்ஸ். நீங்கள் சொல்கிற அந்த சம் ஸ்கூல்ஸ், நாட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ். இன்றைக்கி வந்து கேம்பிரிட்ஜு, ஐபி, ஐஜிசிஎஸ்சி அந்த மாதிரி அட்வான்ஸ்டு லெவல் டைரெக்டாக அவங்களே இங்கே கொண்டு வந்து கங்கலமரேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அவங்க அந்த ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்குற விதம் வேறு மாதிரி இருக்கும்ல. அவங்க ஒரிஜினலாக தானே ஸ்டஃப் கொடுப்பாங்க, அவங்க ஒரிஜினல் பீப்புள் வச்சு தானே கொடுப்பாங்க அந்த அட்வான்ஸ்டு ஸ்கூல்ஸில். பட் நம்ம மாடரேட் ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறோம், டீச்சர்ஸ்னுடைய பேக்ரவுண்டு செக் பண்ணாமல் வெறும் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் உள்ள மோஸ்ட்லி ஃபில் பண்ணுறாங்க, கரெக்ட்னோ? அப்போ டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷன் இஸ் ஃபைன். இஸ் த டீச்சர் ரியலி ஏபிள் டு டீச் த வே இட்ஸ் ஆட் டு பி டாட்? அது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த டீச்சர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் ராங்காக டீச் பண்ணுறாங்கன்னு எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் என்ன சார்? ஏ ஃபார் ஆப்பிள். ஒரு ஆல்ஃபபெட் மட்டும் சொல்லு, ஆப்பிள்ங்கிறது வேர்டு. ஏ ஏ ஏ நல்லா சொல்லுங்க. ஏ நல்லா ஏ ஏ ஃபர்ஸ்ட் இவ்வளோ பேரை உட்கார வச்சுட்டு கமான் கிட்ஸ் கமான் சே ஏ, ராங். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட், கரெக்ட்னோ? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியே போனால் அவங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் கிடைக்குது, கரெக்ட்னோ? யூடியூப்பில் நீங்கள் தானே போடுறீங்க, ஒரிஜினல் வெர்ஷன் கிடைக்குது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க. இன்றைக்கி எந்த தமிழ் மூவி வந்து ஒரு இங்கிலீஷ் இன்கார்பரேட் பண்ணாமல் பேச முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அப்போ ஏங்கிற ஃபஸ்ட்டு சவுண்டே ராங்கான சவுண்டு, நான் எக்ஸிஸ்டிங் சவுண்டு சார். ஓகே, நான் எக்ஸிஸ்டிங். இது எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்க? தட் இஸ் இட். அப்போ ஏ அப்படிங்கிறது ராங், அப்படி ஒரு சவுண்டே கிடையாது. அப்படின்னா இதை எப்படி சொல்கிறாங்க நம்ம டீச்சர்ஸ்னால், ஏ ஒரு சிங்கிள் சிலபிளாக சொல்கிறாங்க. வி கால் இட் அஸ் வவல், இல்லை வவல் சவுண்டாக சொல்கிறாங்க. ஏ அது ராங், அது ஆக்சுவலாக டிஃப்தங். டிஃப்தங்கன்னா டபுள் வவல்ஸ், ஒன் கிளைடிங் டு தி அதர். அப்போ ஒரு வவல் இன்னொரு வவலோட கிளைட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஏ, ஷார்ட் ஏ, எண்டிங் வித் இ, ஷார்ட் இ. அப்போ ஷார்ட் ஏ, ஷார்ட் இ, ஏ இ, ஏ இ, ஏ. வாட்ஸ் தட்? ஏ. இவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட் ஆல்ஃபபெட். அப்போ ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணும்போது எப்படி டீச் பண்ணியிருக்கணும்? ஏய், சே தட் கிட்ஸ், கம் ஆன் சே ஏய். இதுதான் ஃபர்ஸ்ட். பி, பி அதெல்லாம் பி நார்மல், வவல் பற்றி மட்டும்தான் பேசிட்டு. ஆமாம், நம்ம கான்சனன்ட் பொறுத்து. ஓகே, இந்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க சொல்லிடுறேன்.
இந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறோம்ல, எம்டிஐ எலிமினேஷன், யூ ஹேவ் ஸ்ட்ராங் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ், ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் நெக்ஸ்ட். கரெக்ட். இது ஏன் நிறைய பேருக்கு அதை கேட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்களும் உனக்கு மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்பா, ரைட், என்ன பண்ணுறது, எப்படி எலிமினேட் பண்ணுறது? மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் எது? மதர் டங். கரெக்டா? நம்ம மதர் டங் நேச்சுரலி தமிழ்னு வச்சுக்கோம். தமிழில் இல்லாத சவுண்ட் இருக்கா? இல்லாத சவுண்ட் இருக்கா? எவ்வளோ காம்பினேஷன், 12 பேசிக்காகவும் அதுக்கப்புறம் ஒரு 18 காம்பினேஷன், அதுதான் கான்சனன்ட்ஸ். இதெல்லாம் வந்து உயிரெழுத்துங்கிறது வாவல்ஸ். ஓகே, இதை கனெக்ட் பண்ணும்போது உயிர்மை கிடைக்குதுல்ல நமக்கு. இந்த சவுண்டில் நிறைய ஸ்ட்ராங்கான தமிழ் சவுண்ட், நம்ம தமிழ் சவுண்ட் எல்லாமே ஸ்ட்ராங் சவுண்ட்ஸ். கரெக்ட். க, ச, ட, த, ப, இது எல்லாமே ஸ்ட்ராங்காக சவுண்ட். இங்கிலீஷ் வரும்போது டீச்சர் டீச் பண்ணும்போது ஏ அப்படின்னு டீச் பண்ணும்போது இந்த கிட் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே வீட்டில் கொடுத்துருக்கீங்கள ஏது, ரைட், ஏது, அப்போ இந்த ஏவை எடுத்து அங்கே ஃபிட் பண்ணும். ஸோ த ஃபர்ஸ்ட் கிட் இஸ் நாட் டாட், தட் இஸ் கிவன் சம் அசைன்மெண்ட். அப்போ ஏற்கனவே நம்ம மதர் டங்கில் இருக்கிற ஒரு சவுண்டை இந்த இங்கிலீஷ் சவுண்டுக்கு அசைன் பண்ணுறீங்க நீங்கள். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆல்ட்ரேஷனே இல்லாமல் அந்த சவுண்டு ராவாக எடுத்துக்கிறாங்க. கரெக்ட்னோ? அதுதான். அப்போ டா நம்மக்கிட்ட இருக்கிறது டா. கரெக்ட்னோ? டா, டங், ரூஃப், அப்போ ரூஃபு, டங் பிளேடு, யூஆர் ஹிட்டிங் ஹியர், ட ட ஃப்ரண்ட் ஹார்ட் பேலட்டில் ஹிட் பண்ணுறீங்க. யூஆர் நாட் சப்போஸ் டு டூ தட். பிரிங் இட் டவுன் அண்ட் தென் புட் இட். டீத் ரிட்ஜில் வைக்கணும். டீத் ரிட்ஜில் வச்சிங்கன்னா ச ச ச, ஓவர் கரெக்ஷன் இஸ் டன். இதெல்லாம் சின்ன 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 ஒரு ஒரு டெக்னிக்கல் எலிமெண்ட்ஸ், அவ்வளோதான். இது பண்ணாததுனால அந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸு, நம்ம வந்து எல்லா சவுண்டையும் நம்ம இங்கிலீஷில் போட்டுட்டு நம்ம இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் பேசுகிற மாதிரியே தான். நாங்கள் ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்கோம் இதுக்காக, ஒரு ஸ்டேட் லெவல் எஃபோர்ட், பிரிட்டிஷ் கவுன்சிலோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து நேச்சுரலாக அவங்களோட லாங்குவேஜ் அவங்ககிட்ட இருக்குது, பட் கரெக்ஷன்ஸ் அது இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம எப்படி வந்து அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஈஸியாக சில விஷயத்தை வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டீச்சர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ்னு தனியாக பிளான் பண்ணியிருக்கோம். எனிவே தட் இஸ் அப்கமிங் பேக்கேஜாக இருக்குது. இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும். டெஸ்ட்டாக சொல்லலை நான், தயவு செஞ்சு இது வந்து டீச்சர்ஸ்க்கு டெஸ்ட்டு அப்படியெல்லாம் இல்லை, டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதர்வைஸ் இன் அதர்வைஸ் ரைட், டீச்சர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு அட்லீஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னாவே அங்கே வேரியேஷனே இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் தான் வந்து மாறுமே ஒழிய அவங்க லாங்குவேஜ் மாற போகிறதில்ல. எல்லோரும் இங்கிலீஷில் தானே பேசணும். சயின்ஸ் டீச்சர் அங்கே தமிழில் பேச முடியுமா? அவங்களும் இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில். ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது, ஒரு மினிமம் லெவல் ஒரு டெஸ்டிங் மட்டும் பண்ணிடாமல் இன்டர்வியூவில் பேசும்போது, அந்த இன்டர்வியூ பாஸ் யார், அவர் ஒரு ஏதோ அரைக்குறையாக படித்தவராக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார், என்ன பண்ணுறது தெரியாமல். அவர் பண்ணுறாரு, அவர் இன்டர்வியூ வச்சு எடுத்துருவார். நல்லா பேசுகிறீங்களா இங்கிலீஷ், சூப்பர், நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குமா என் குழந்தைங்களுக்கு, ஃபைன். என்ன தெரியும் அவங்களுக்குன்னா, அவங்க ஜஸ்ட் யூசர் ஆஃப் இங்கிலீஷ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூசர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ். ரைட். ஆல் யூசர்ஸ் ஆர் நாட் டீச்சர்ஸ். எவ்ரி டீச்சர் இஸ் அ யூசர். இது தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அந்த ஸ்கூல்ஸ் பழக முடியும். ஸோ ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும், படிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா குவாலிஃபைடாக இருக்கீங்க, குட், ப்ளீஸ் அண்டர்கோ த ட்ரைனிங். இல்லை ப்ரூவ் யுவர் லெவல். கரெக்ட்னோ? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போகணுமா, IELTS எழுதணுமா, TOEFL எழுதணுமா, PTE எழுதணுமா, ரைட், இதெல்லாம் எழுதிட்டு ஃபாரினில் போய் அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் அதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வரணும். கரெக்ட்னோ? ஆனால் அதே இங்கிலீஷ் மீடியம் இங்கே இருக்குது, இங்கே உள்ளே போகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. பிளேமிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அவங்களுக்கு அப்போ சொல்லுங்கள், அவங்களுக்கு அசஸ்மெண்ட் வைங்க. இங்கே விட்டு வெளியே வரும்போது ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு நாங்கள் வைப்போம், ஒரு ஓரல் இன்டர்வியூ மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பேசுவோம். இன்டர்னல் எல்லாத்துக்கும் வைக்கிறீங்களே, இதுக்கு வைங்க. அவங்கள ரெடி பண்ணி அப்புறம் காலேஜுக்கு அனுப்புங்க. கரெக்ட். அப்படி காலேஜுக்கு அனுப்பியிருந்தாக்கா, இன்ஜினியரிங் காலேஜில் போய் இங்கிலீஷ் எனக்கு சரியாக வரலை, பண்ண முடியலன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் நடந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. அது நடக்குமா? ஸோ லாங்குவேஜினால் ஒரு நம்மளுடைய இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது ஒரு கைண்ட் ஆஃப் கேர்லெஸ்னஸ் ஃப்ரம் ஸ்கூலிங் டு காலேஜ் டு சம் அதர் ப்ரொஃபஷன் வரைக்கும் கொண்டு போகுது. தட் இஸ் இட். ஸோ டீச்சர்ஸ் நீட் டு பி அசஸ்டு.
ஓகே. அதனால டீச்சர் ஷுட் கம் ஃபார்வர்ட். எல்லா டீச்சர்ஸுமே ஆமா எனக்கு ஏதோ ஒரு லேக் இருக்கு, எனக்கு தேவை. உங்க கிளாஸஸ்ல டீச்சர்ஸ் கூட நிறைய பேர் வந்து அட்டெண்ட் கண்டிப்பா பண்றாங்க. கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு தனியாக ட்ரைனிங்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி லீடிங் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறோம். ஓ நைஸ். சிபிஎஸ்சி டீச்சர்ஸ்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய லெவல், அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஃபைன் ஃபைன். மேனேஜ்மெண்ட் சைடில் ஒரு சின்ன அட்வைஸ். மேனேஜ்மெண்ட்டில் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா நம்ம யாருக்காவது டீச்சர்ஸ்க்கு வந்து இங்கே வேறு யாரையாவது இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸுங்களை கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டா அவங்க வேறு எங்கேயாவது போயிடுவாங்க, ஃபார் பெட்டர் பேக்கேஜ் போயிடுவாங்க. இது ஓப்பனாக மேனேஜ்மெண்ட் ஹெட்ஸு எங்ககிட்ட சொல்கிற விஷயம், ரைட்? கண்டிப்பாக தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க தானே, கரெக்ட்னோ? அது இங்கே இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும், ரைட்? உங்ககிட்ட வந்துட்டாங்களா, அவங்க எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட இருக்காங்களோ அவங்க உங்கள் டீச்சர்ஸ். எவ்வளோ குழந்தைங்க உங்களை அந்த டீச்சர்ஸை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஸோ டீச்சர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. டீச்சர்ஸ் வந்து ஆப்சல்யூட்லி எவ்ரி டீச்சர் ஹேஸ் டு பி கம்ஃபர்டபுள் வித் அ கிட். ஓகே, ஒன் மோர் திங், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் போனாவே ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க நம்ம எப்படி நினைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அண்டர்லைன்டு பாயிண்ட், வாட் இஸ் இங்கிலீஷ்? லாங்குவேஜ் டு கன்வர்ஸ். ஒரு அழகாக சொல்லியிருக்கீங்க, லாங்குவேஜ். இஸ் இட் அ சப்ஜெக்டா லாங்குவேஜா? பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் they think as a more than a language, English is a knowledgeன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்படி கூட போகலாம். நீங்கள் ஐயரா என்ன எடுத்துகிட்டு போங்க, பட் டோன்ட் ஷ்ரிங்க் இட் டு சப்ஜெக்ட். தட்ஸ் வாட் ஐ சே. ஓகே ஓகே. அப்போ லாங்குவேஜ் தான் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்கூலில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ், கரெக்ட்னோ? ஒன்லி ஃபர்ஸ்ட் டே, ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ். ஆனால் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை சப்ஜெக்டாக மாற்றிடுறோமே. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏதாவது டிஃபர் ஆகணும்ல. லாங்குவேஜ் கிளாஸ்க்கும் ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறாங்க டீச்சர்ஸ், லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க? அதையும் லெசனா, இதுவும் லெசன், அதுவும் கொஷின், இதுவும் கொஷின், அதுவும் ஆன்சர், இதுவும் ஆன்சர், மார்க் ஃபினிஷ். இது சப்ஜெக்டாக ட்ரீட் ஆகுது. தட் இஸ் வை அவர் கிட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல். எக்ஸாக்ட்லி. அங்கே என்ன கொடுக்கணும், நீங்கள் ஒன்றும் இது சப்ஜெக்டாக தான் வச்சு போனால் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஒன்று வச்சே ஆகணும். ப்ராக்டிக்கல் கிளாஸ்னா என்னென்னா ஒன்லி இன்டராக்ஷன், த்ரோ ஆல் தி புக்ஸ் அவே, கீப் இட் அவே, ஜஸ்ட் ஹேவ் அன் இன்டராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட். எத்தனை டீச்சரால் ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 50 நிமிஷத்தில் 45 minutes 54 ஸ்டூடெண்ட்ஸ், 45 minutes 50+ ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஒருத்தருக்கு 1 minute போதுமா இன்ட்ராக்ஷன்? எப்படி அவங்க பேசுவாங்க? எங்கே பேச சொல்கிறீங்க? யார்கிட்ட பேச சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவங்க டீச்சர்ஸ் கிட்ட தான் பேசணும். சில குழந்தைங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா ஷாக் ஆவீங்க, எனக்கு தெரியாது. அதை நீங்கள் ஃபீல் ரியாலிட்டி பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும். யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஓகே, யூ ஹவ் கம் ஹியர், யூ ஹவ் லேர்ன் சம்திங், ஆங்கிலம் கொடுத்துருக்குல்ல, நவ் யூ நோ த டெக்னிக்ஸ் அண்ட் ஆல், கம் ஆன், யூஸ் இட். சார், we speak but our teachers do not speak. ஓகே. ஸோ இன்னும் சில பேர் வந்து நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன், என்னோட அல்டிமேட் எய்ம் டு என்டர் இன்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரெடி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதில் குறிப்பாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் இன்டர்வியூ, எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரைனிங் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை ஹவு இம்பார்ட்டன்ஸ் அது? ஏன்னா வெறும் ஜஸ்ட் லைக் தட் இது படிச்சுட்டாவே இது போதுமான அளவுக்கு இருக்குமா, இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாவது இருக்கா? இப்போது யூபிஎஸ்சி கான்செப்ட், யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எஸ், வி வேர் வாட்சிங். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் கிராஜுவேட்ஸ் இன் தமிழ்நாடு ஷுட் கோ த்ரூ தட் யூபிஎஸ்சி ப்ராசஸ் ஒன்ஸ், இல்லையா? அது எல்லாரோட ஆம்பிஷன் ஆகும். ஏன்னா எலிஜிபிலிட்டி ஈஸி தானே, போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. எலிஜிபிலிட்டி, அதனால் எல்லாருமே ஒரு ஆஸ்பைரிங்காக ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால தப்பு இல்லை. பட் அவங்கக்கிட்ட நாங்கள் அப்சர்வ் பண்ண சில விஷயம், இப்போ எங்கள் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு சிலரெல்லாம் வந்திருக்காங்க. எதுக்குன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஆல்ரைட்? தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்துக்காக வேண்டி அதை ஸ்ட்ரென்தன் பண்ண. அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுங்களா? 3 முறை மெயின்ஸ் கிளியர் பண்ணவர். யாரு? 3 முறை மெயின்ஸ் கிளியர் பண்ணவர், 5 முறை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவர். ஓகே, he is now starting to learn English. Starting to learn means that கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் எங்கேயோ லேக் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பர்டீஸ் ஆகுது, ரைட்? ஸ்கோர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகே, ஸோ நவ் ஒரு நார்மலாக நிறைய இங்கே எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதனால முதல்ல அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஹாப்பி தட் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் இனிஷியேட்டட் ரீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் காலேஜஸ். அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, நம்ம நிறைய உள்ளே போகணும், நம்ம தமிழ்நாடு பீப்புள் உள்ளே போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இஸ் குட். பட் தே ஆர் நாட் தரோலி அசஸ்ட், கரெக்ட்? இப்போ உங்களுக்கு ஆசை இருக்கிறவங்க எல்லாம் உள்ளே வரலாம்,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக மாறிடும். கரெக்ட். இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் கூட யூஸ் பண்ணலாம், தமிழ் எடுத்துக்கலாம், தமிழ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. தமிழ் எடுத்துக்கலாங்கிறது எஸ் இட் இஸ் தேர், பட் தமிழ்லேயே கம்ப்ளீட்டாக பண்ணிடலாங்கிற அந்த அரகுறை இன்ஃபர்மேஷனோட இனிஷியேட் பண்ணிடுவாங்க யூபிஎஸ்சி. நிறைய பேர் அதை தான் நம்பிட்டு இருக்காங்களே, தமிழ்லேயே எடுத்துக்கலாம், தமிழ்லேயே இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது ஓகே, அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பாயிண்ட். அப்போ தமிழில் எழுதலாம் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் 1 ப்ரிலிமினரி. அதான் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜில் ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ப்ரிலிமினரி இங்கே என்ன வந்திருக்குன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று, எலிஜிபிலிட்டி பேப்பர்னு ஒன்று இருக்குது, குவாலிஃபையிங் பேப்பர்னு சொல்லுவோம். ஸோ சிசேட் அதில் வருது, அதில் பேப்பர் ஏ பேப்பர் பி 2 வருது. அந்த பேப்பர் பி குவாலிஃபிகேஷன் டெஸ்ட், அது வந்து கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் ஹிந்தி எடுக்கணும், ப்ரிலிமினரியில் ஆப்ஷன் கிடையாது. ப்ரிலிமினரியில் தமிழ் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன உங்களுக்கு? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை தமிழில் எழுதலாமா? முடியாது. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி 2 தான் ஆப்ஷன். கரெக்ட்னோ? ஹிந்தி அவங்களுக்கு மதர் டங், நார்த் இந்தியன்ஸ்க்கு மதர் டங், ஈஸியாக இருக்கும். கரெக்ட்னோ? இங்கே வந்து நமக்கு ஒரே ஆப்ஷன் லெஃப்ட் வித் திஸ் இங்கிலீஷ். அப்போ ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னாவே முதல்ல நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கரெக்ட்னோ? சார் எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் டைம் பற்றி கேட்கும்போது நாட் ஒன்லி யூபிஎஸ்சி, எல்லாருக்குமே இருக்க அந்த ஒரு பொதுவான கேள்வி ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ நாள் ஆகும் நான் நல்லா இங்கிலீஷ் பேச இல்லை எழுத, எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறீங்க. ஆடியன்ஸ் யாருன்னு கேட்கல, டார்கெட்டட் பீப்புள் யாருன்னு கேட்கல. டார்கெட்டட் பீப்புள் ஒரு +2 முடிச்ச ஒரு பையனே. ஓகே, இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்லேயே படிச்சுட்டு வரான், ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக வரான், அவனுக்கு கரெக்டாக பேச தெரியல, இந்த கிராமட்டிக்கல் இந்த விஷயம்லாம் கஷ்டமாக இருக்கு. சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வச்சிருக்கீங்க, நாம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட விட்டுருவோம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோம். சரி, தமிழ் மீடியம் பையன், என்ன நான் தமிழ் மீடியம் தானே படித்தேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு 12 வருஷம் இங்கிலீஷை இஃப் நாட் ஆஸ் லாங்குவேஜ் பட் ஆஸ் அ சப்ஜெக்டாக படிச்சிருக்காங்களா இல்லையா? அந்த சப்ஜெக்டாக படித்ததுனால அந்த 12 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷில் ஒரு நாலேஜ் கண்டிப்பாக மினிமம் நாலேஜ் இருக்கும் நம்மக்கிட்ட. எப்படின்னா 2 போர்டு தாண்டி வரும். கரெக்ட்? 10th ஒரு போர்டு ப்ளஸ் 12th ஒரு போர்டு. நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிங்க, எப்படியோ ஒன்று மார்க் பண்ணி படிங்க, வாட் எவர் இட் இஸ் யூ ஹாவ். ஓகே, வாட் இஸ் திஸ்? என்ன சார் இது? இது என்ன? ஒரு டேபிள், தமிழில் மேஜை. நீங்கள் ப்ரையாரிட்டியே பாருங்கள், இது என்னன்னு நான் கேட்டால் கூட டேபிள்னு தான் சொல்கிறீங்கல்ல. அப்போது எதுவாக இருந்தாலும் இது என்னது? லைட்டு. இப்போ என்னவா இருந்தாலும் லைட்டுன்னு தான் சொல்கிறோம்ல. எதுவாக இருந்தாலும் நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அதை முதல்ல நம்ம நம்பணும். நம்மக்கிட்ட பார்க்குற பொருளுக்கு எல்லாம் இங்கிலீஷில் தான் தெரியுமோ இல்லையா, தமிழில் நிறைய வேர்ட்ஸ் தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்மக்கிட்ட நிறைய வெக்காபுலரி இருக்குது. மெயினாக தமிழ் பீப்புள்கிட்ட நிறைய வெக்காபுலரி இருக்குது. நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயந்தான், இப்போ வெக்காபுலரி வேணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது ஓரளவுக்கு இருக்குது, கொஞ்சம் வேர்ப்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஆர்டர் ஆஃப் ஸ்பீச் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் நமக்கு தேவை. கரெக்ட்னோ? இப்போ அதை என்ன பண்ணணும்? இப்போ பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ கேட்குறீங்களா அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இந்த இதை பண்ணு கட் பண்ணாவே இங்கிலீஷ் வந்துடும். பண்ணுங்கிறத கட் பண்ணாவே இங்கிலீஷ் வந்துடும். கரெக்டா? ஸோ ப்ளீஸ் ட்ரெஸ் பண்ணுங்க, ரைட்? அயன் பண்ணுங்க, ப்ரஷ் பண்ணுங்க, ரைட்? ரெடி பண்ணுங்க, ரைட்? நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, யூ ரெடி இட், ரைட்? ஸோ ரெடிங்கிறது வர்பு தானே, அப்புறம் ஏன் பண்ணுங்கன்னு மறுபடியும் ஒன்று. இதுதான் அந்த ஒரு சின்ன விஷயத்தை கட் பண்ணாவே நமக்கு லாங்குவேஜ் வெளியே வந்துடும். அதுதான் தெரியணும் அவங்களுக்கு, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அந்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட வேர்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஜஸ்ட் ஆல் வி ஹவ் டு டூ இட். இது இனிஷியேட் பண்ணி பேசுகிறதுக்கான ஒரு ரிசோர்ஸ் கொண்டு வரணும். இது எப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம், நான் கரெக்டாக எப்படி பேச முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன கைடு. That's what we are doing. Great, fantastic sir. ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் ஃபைனலி இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, எல்லாருக்குமே அந்த ஒரு ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கிறதுக்கு காரணம் நான் என்ன கரெக்டான எனக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? இது அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து they have taken from so many sources. இப்போ திரும்பவும் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் தேர் கோல், வாட் இஸ் தேர் பிளான், வேர் ஆர் தே அப்ளையிங்? கரெக்ட்? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாருன்னா அவர் ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறாரா? ஒரு ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாருன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறாரா? கரெக்ட்னோ? ஸோ இந்த ரிலேட்டட் சோர்ஸஸில்
இங்கே இப்போ நாங்கள் இருக்கோம், ரைட்? நாங்கள் இருக்கோம். வி ஜஸ்ட் என்கேஜ் பீப்புள். ஓகே. உங்களோட வந்து ஒருத்தர் என்கேஜ் பண்ணணும் கண்டிப்பாக. நாட் ஜென்ரலி ஒரு மோனோட்டானஸாக ஏதாவது ஒரு சோர்ஸ் எடுத்துகிட்டு, ஆட்டோமேட்டட் சோர்ஸ் எடுத்துகிட்டு, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்ட்ஸு அந்த ஏஐ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறது இட் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் வைஸ் சரி, சரி. அட்வைஸ், ரைட்? அப்போ ஒருத்தரோட என்கேஜ் பண்ணி விடணும். யாரோட என்கேஜ் பண்ணி நம்ம விடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தரோலி நாலேஜ்டு பீப்புளாக இருக்கும். சரி, சரி. கரெக்ட். அவங்க வந்து விச் இஸ் ரைட், விச் இஸ் ராங், வேர் யூ கேன் யூஸ் திஸ், அந்த யூசேஜ்னு சொல்கிறோமே அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் டென்ஸ் அண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் அதான இங்கிலீஷ் டோட்டலி. ஸோ டைம் பேஸ்டு, ஆக்ஷன் பேஸ்ட். என்ன டைமில் என்ன ஆக்ஷன் நடந்தது, நடக்குது, நடக்க போகுது, அவ்வளோதான். இதுதான் வந்து கம்யூனிகேஷன்னே சொல்கிறோம் நம்ம. இதுக்கு எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுங்கிறது சொல்கிறதுக்கான சரியான பர்சன் வேணும். அப்போ சரியான பர்சன் வேணும் அப்படின்னா தென் வி ஹவ் கம் அவுட் லார்ஜ்லி வித் த சேம் திங். இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம். வாட் வி டூ இஸ் வி வுட் லைக் டு ஜஸ்ட் பேக் திஸ் கொரோனா கேப் ஃபெஸ்ட். அதுதான் நான் மெயினாக சொன்னது என்னென்னா, எல்லா பேரண்ட்ஸும் எல்லாரும் ஒரு லேர்ன்டு பர்சனாலிட்டி யாராக இருந்தாலும் அவங்க அந்த கேப்பை பேக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக சீரியஸாக ஒர்க் பண்ண வேண்டி வரும். பேரண்ட்ஸு செக் பண்ணணும் அவங்க குழந்தைங்களோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது, அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு எஸ் வி ஹவ் ஸ்ட்ராட்டஜி. அது இங்கே வச்சு மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. ஆன்லைனில் கொடுக்குறோம். சிலருக்கு இன்பர்சன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தோணும்ல. இன்பர்சன் இங்கே போய் பண்ணுற மாதிரி நம்ம பிளேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ ஃப்ரான்ச்சைஸிங்கிற ஒரு கான்செப்ட் வி ஆர் லான்ச்சிங். ஓகே, ஓகே. எஸ், ஆல் ஓவர். Fine. ஸோ வி ஆர் ரெடி டு லான்ச் அவர் ஃப்ரான்ச்சைஸ் மாடல். எங்களுடைய ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல் மாடல். 17 இயர்ஸ் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா? 17 இயர்ஸ் 1-to-1. thousands of doctors, teachers, nurses, students, professionals, business people, housewives, school students, kids எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கோமே. இந்த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை த்ரூ அவுட் த ஸ்டேட் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல். ஸோ வி ஆர் ரெடி டு ப்ரொவைட் ஃப்ரான்ச்சைஸ் as well. வெல்கம் அண்ட் queries are welcome. ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆங்கிலோ இங்கிலீஷ் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க தெரிஞ்சிருக்கு. நாட் இன் பேட்சஸ், 1-to-1. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் That's the difference between others ரைட். and Anglo. தட்ஸ் மோர் அப்ரிஷியபிள் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு கான்வர்சேஷன் இல்லாமல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இன்டர்வியூவாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Thank you very much. I wish you too.